ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம எதிர்ப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல 3 நாடு பயணம் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் நிறைவடைஞ்சிருக்காரு. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 3 நாட்டோட பயணத்தோட என்ன நன்மைகள் நம்ம பாரதத்துக்கு கிடைக்க போகுது? முக்கியமா இந்தோனேஷியா ஒன்னா போகலாம். ஸோ முதல்ல இந்தோனேஷியா அப்படின்ற நாட்டில் நம்ம கிழக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற நாட்டுக்கு நம்ம தோழமையாக இருப்போம். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களில் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அது முக்கியம். ஜப்பான் வரைக்கும் நம்மளுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிங்கிறதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த அப்புறம் தானா? இல்ல, அது இருந்தது. ஆனா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பெருசா மாறுபடாது. ஸோ அது நீங்க 1947 இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய கொள்கையில எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இன்னி வரைக்கும் இந்தியா நான் அலைன்டா தான் இருக்கு. அது ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து நரேந்திர மோடி காலம் வரைக்கும் எந்த இடத்துலயும் பெரிய சேஞ்ச் கிடையாது. நான் அலைன்டா தான் இருக்கும். நடுவில் ராஜீவ் காந்தி மோதியோ இந்திரா காந்தி மோதோ மொத்தமும் போயிட்டு ஒரு பக்கம் சாஞ்சு இல்லை. ஸோ நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்திரா காந்தி அவர்களுடைய டைம்ல தான் உங்களுக்கு ரஷ்யாவோட உறவுகள் மேம்பட்டது. அதாவது 1970 வருஷம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சோவியத் இந்தியா இது என்ன சொல்றது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதனால தான் 71 போகும்போது நம்மளுக்கு சோவியத் ரஷ்யா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது நம்ம நட்பு நாடா இருக்கோம். நம்ம மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ்லாம் அங்கே வரோம். ஆனா நம்ம அமெரிக்காவோடையும் உறவு நல்லுறவுல தான் இருப்போம். அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் அலைன்டு அப்படின்னு சொல்லி நான் எந்த பக்கமும் அணிசாரா பாலிசின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். அதுல கிழக்கு பக்கம் நோக்கிய ஒரு பயணம் தான் இப்போ ரீசெண்டாக போனது இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்தோனேஷியா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அதாவது 1400க்கு முன்னாடி வரைக்கும் அதுவும் இந்து நாடு. அதாவது இந்தியா எப்படி இன்னைக்கு இந்து மெஜாரிட்டி நாடு. இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு 42 அமெண்ட்மெண்ட் தான் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாம்பிள்ல இந்தியா சோஷியல் செக்யூலர் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் தான் இருக்கே தவிர நம்ம இன்னைக்கும் நம்ம செகுலர் நாடுன்னு சொல்லிக்கிறோம். அந்த பிரியாம்பிள்ல இருக்கு. நம்ம சோஷியலிஸ்ட் கண்ட்ரியும் சோஷியலிசமே இல்லை அப்படின்னாலும் நம்மளோட இந்தியாவுடைய முக உரை அப்படின்னு இருக்கு இல்லையா, பிரியாம்பிள், அதுல இன்னைக்கும் சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை தான் இடம்பெறுது. எந்த ஒரு அரசாங்கமும் அநேகமா நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் மாற்றும் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் மாற்றல, இனிமேல் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறதுக்கு பதிலாக இந்தியன் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டே வேணா கொண்டாடிக்கலாம். மற்றபடி ஏன்னா அது அந்த டே அந்த இதுதான் எஃபெக்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம 1947 அப்புறமா மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாம எப்படி இந்து மெஜாரிட்டி கண்ட்ரியா இருக்கோமோ அதே மாதிரி 1945 அவங்க வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க இஸ்லாமிக் கண்ட்ரியா தான் இருக்காங்க. டச்சுக்காரன் தான் நம்மளுக்கு வெள்ளைக்காரன் வந்த மாதிரி நம்மளுக்கு முதல்ல டச்சு தான், அப்புறமா தான் வெள்ளைக்காரன். ஸோ ஆனால் அவங்க வெள்ளைக்காரங்கிட்ட இல்லாமல் டச்சுக்காரங்கிட்டே அடிமையாக இருந்துட்டாங்க. நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட போனோம். ஃப்ரெஞ்சு நிறைய நம்ம ஊரில் காக்டைல் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் நம்மளை ஆண்டு போயிருக்கோம். ஸோ முகல்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மள மாதிரியே தான் அவங்களும். ஆனால் நம்மள மாதிரியே கலாச்சாரத்தில் அவங்க இன்னும் இந்துக்களாக வாழ்கிறாங்க. அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர்கள்லாம் இந்து பெயர்கள் இருக்கு, அதாவது சமஸ்கிருத பெயர்கள் இருக்கு. இருந்தாலும் அவங்க இஸ்லாமியரா வாழ்க்கை முறையில் அதாவது 5 வேளை தொழுவாங்க. ஆனால் பேர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்து பேரா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு நாடு. அந்த நாட்டோடைய முக்கியமான பயணம் கலாச்சார ரீதியான ஒரு பயணம் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பயணம்னா சபாங்னு ஒரு போர்ட் இந்தோனேஷியாவில் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த தீவில் நம்ம ஒரு போர்ட் கட்ட போகிறோம். அந்த போர்ட்டுக்கு எங்கே இருக்குன்னா கிரேட் நிக்கோபார் அப்படின்னு ஒரு தீவு. நடுவில் ராகுல் காந்திலாம் கூட போயிட்டு குருவி கூடு சேர்த்து நம்ம ஊர்லலாம் இந்த 8 வழி சாலைன்னா பிடிக்காது, பசுமை வேலி சாலைன்னா நிறைய கிளிலாம் உயிரோட செத்து போனதெல்லாம் உயிரோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரசியல்ன்றது பல்வேறு கீழ்த்தரமான அரசியல்ல இந்த மாதிரி ஒரு அரசியலும் நம்மளும் கலாச்சாரம் மிக்க நாடு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்தியா எந்த ஒரு அனிமலையோ எந்த ஒரு பேர்டையோ மொத்தமும் அழிக்காம ஒரு கிட்டத்தட்ட நூற்றாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மளுடைய என்ன சொல்றது வாழ்க்கை முறையும் இயற்கையும் ஒன்றி இருக்கக்கூடியது. அதாவது மருஷியஸ்ல டூடுன்னு ஒரு பறவை, அந்த டூடு பறவை மொத்தமா அழிச்சிட்டானுங்க. அதாவது சாப்பிட்டானுவான் ஒரு படத்துல, அந்த மாதிரி என்ன பண்ணா சாப்பிட்டான், அந்த மாதிரி சாப்பிட்டு அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது. பைசன்ஸ் அமெரிக்கால பைசன்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்ஷனுக்கு போச்சு. அதுக்கு காரணம் வெள்ளைக்காரர்கள். அங்க போன ஐரோப்பிய ஒன்றியம் நீலாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த கிரேட் நிக்கோபார்லன்னா உங்க ஆளுங்க அந்த மாதிரி இறக்கி விட்டுருக்கீங்க. மேபி அம்சா மாதிரி அந்த ஊர்ல இருந்து இறக்குனவரா இருக்கலாம், நமக்கு தெரியாது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா இங்க
ஆமை இருக்குல்ல, ஜென்ரலா ஆமையோட ஓட்டத்தை வச்சு கடல் வழி கண்டுபிடிச்சு அந்த ஆமை நெஸ்டிங்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா அது ஒடிஷால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கோரமண்டல் கோஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதுக்கப்புறமா இந்த ஆமை வந்து முட்டை விட்டு இது போயிடும் ஆஸ்திரேலியாவுக்கு. இங்க அம்மா ஆமை இருக்கு இல்லையா, வந்து முட்டை வச்சுட்டு இங்க நம்ம ஊர்லயும் முட்டை வைக்கும். இங்க நம்ம இந்த டட்டில் வாக் நிறைய எல்லாம் போடுறாங்க, அதுல டட்டில் வாக்லாம் அது கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சமயத்துல வந்து கப்பல்ல வந்து பார்த்து போங்க, போட் எல்லாம் ஓட்டாதீங்க, எல்லாம் பார்த்து அடிபட்டதுன்னா என்னன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆமைகளுக்கு அது மொத்தமா அந்த கோரமண்டல் கோஸ்ட்ல போட்டீங்கன்னா ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகூர்மம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இதுவே இருக்கு, கோவிலே இருக்கு. அதாவது இந்த ஆமையை மையமா வைத்திருக்கக்கூடிய நம்மளோட பெருமாளுக்கு ஒரிஷா ஆந்திரா பார்டர்ல ஒரு ஊரே இருக்கு. இந்த விஷயம் வந்து எனக்கு யார் சொன்னான்னா ஒரு மீட்டிங்ல வந்து இவங்க நம்மளுடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மீட்டிங்ல சொன்னது. அது மாதிரிதான் ஓகே, இப்படி ஒரு ஸ்ரீகூர்மம் ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ அந்த கோவிலை பத்தி அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நான் மாத்திரம் இல்லாம என் கூட இருக்கக்கூடிய சக மிருகங்களுக்கும் இடம் அளிக்கிற மாதிரி தான் நம்ம வச்சோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிற மாதிரி தான் அவங்களும் கலாச்சார ரீதியாக இன்னும் இந்துக்களாக வாழ்கிறார்கள். கோயில் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கோயில் 1200 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவிலை புறணமைக்கிறதுக்காக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து பண்ணும் அப்படின்றத வந்து பாரதோடைய பிரதமரும் இந்தோனேஷியா அதிபரும் ஒன்னா அந்த கோயிலுக்கு போன. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா வடநாட்டு சாமியார் மாதிரி இருக்காங்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது, அந்த ஜேஜஸ் அவரோட அந்த இதுல இருக்கு. பட் ஸ்டில் அது ஆனாலுமே ராஜதந்திர ரீதியாக நம்மளுக்கு வெற்றின்றது அந்த சபாங் தீவு தான். சபாங் தீவுல என்னன்னா நம்மளோட கிரேட் நிக்கோபார் தீவுல ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு பேஸ் வரப்போகுது. டுவல் பர்பஸ் பேஸ், அதாவது சிவிலியன் பர்பஸ்க்கான பேஸாகவும் அது இருக்கும், மிலிட்ரிக்கு பர்பஸ்க்கான பேஸாகவும் இருக்கும். அப்படியே அது நேர கீழே இந்தோனேஷியாவுடைய டிப்புல நம்ம பாரதத்தோடைய தென்கோடி அப்படிங்கிறது கன்னியாகுமரி கிடையாது. கன்னியாகுமரி வந்து மெயின்லேண்டோடைய தென்கோடி பகுதி தான் கன்னியாகுமரி. அதுக்கு கீழே தென்கோடி தீவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் பாரதம் இல்லையா. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுல கடைசி தீவுல இந்திரா பாயிண்ட், பேர் மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட்னு இருக்கும். ஸோ இந்தியா பாயிண்ட்னு கூட இல்லை, இந்திரா பாயிண்ட் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த இந்திரா பாயிண்ட்ல அதுல அது பக்கத்துல வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வடத்தூர், அதாவது இந்தோனேஷியாவோட வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு தீவுமே இந்தியா பேஸ் கட்டமைத்து அதை செயலாற்றும் பட்சத்துல அந்த பக்கத்துல நம்மளோட வேண்டப்பட்ட ஒரு நாடு ஒன்று இருக்குது, கிழக்கு பகுதியில தான். அப்படியே கொஞ்சம் மேல நம்மளுக்கு அந்த இந்தோனேஷியா கீழே இருக்கணும், மேல இந்த சைனான்னு சொல்லுவாங்க. அவன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பாகிஸ்தான்ல நீ வந்து தண்ணி உள்ளனா நான் உன் பக்கம் தண்ணி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது, நீ பார்த்து ரோட்ல எல்லாம் போறவன் ரோட்ல போகும்போது பார்த்து போனோம், கடல்ல வர்த்தகம் பண்றோம், கடல்ல பார்த்து வர்த்தகம் பண்ணணும் சொன்னதுக்கான ரீசன் இதுதான். சோ இப்ப இந்த இரண்டு பேஸ்களுக்கு நடுவாக சைனாக்கு தான் அந்த மிரட்டலே, கடல்ல போறீங்க நீங்க. ஆமா, 80% நான் சொல்றது ஏன் அப்படி சொல்றேன்னா 80% வந்து பாக் ஸ்டேட். அதுதான் இல்ல பாக் ஸ்டேட் இங்க இருக்குது. இது வந்து சிங்கப்பூர்ல, சிங்கப்பூர் மலாக்கா ஸ்டேட்டுக்கு சொன்னாரு. மலாக்கா ஸ்டேட் வழி, அதாவது இந்தோனேஷியால இருந்து சிங்கப்பூர் வழியாக மலாக்கா ஸ்டேட் வழியா தான் நம்ம வந்து அந்தமான் கடல் பக்கம் வந்து வங்காள விரிகுடா வந்து இந்திய பெருங்கடல் வழியா போனோம். ஆனா அந்த இருக்கக்கூடிய குட்டி அந்த ரெண்டு ஐலாண்டோடைய நடுவுல கேப் வழியா தான் சைனாவோட 80% வர்த்தகம் போகுது. உலகத்தோட 65% வர்த்தகம் இந்த வழியா தான் போனோம். நான் சுந்தா ஸ்ட்ரெய்ட், அதாவது 4 சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது 4 சோக்கு பாயிண்ட்ஸ்னா 2 பக்கம் கிழக்கு 2 பக்கம் மேற்கு. என்னன்னா ஒன்னு பாபல் மந்தாபு, இன்னொன்னு ஹார்மோஸ். ரெண்டுமே இந்த பக்கம் பிரச்சனையா. இந்த பக்கம் மலாக்கா ஸ்ட்ரெய்ட், சுந்தா ஸ்ட்ரெய்ட்னு ஒன்னு இருக்கு. இந்த 4 அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சோக் பாயிண்ட்ஸ்ல இதுல 2 மேற்கு பக்கத்துல இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு, கிழக்கு பக்கத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லைன்ற தைரியத்தில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாம நினைச்சோம்னா இப்பவே அதை மூட முடியும். இந்தோனேஷியா அதிபர் முன்னாடி கூட சொன்னாரு, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து இந்த பேசாம மூட்டோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுகளை புதுப்பிக்கிறதுக்காகவும் அந்த இது யூஸ் ஆச்சு. ஏஐ செமிகண்டக்டர்ல இருக்க சப்ளை செயின்ஸ்க்கும் அவங்க நம்ம யூஸ் ஆவாங்க, கலாச்சார ரீதியாக ஒப்பந்தத்துக்கும் நம்ம யூஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியால என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், ஆஸ்திரேலியாவோட பிரதமருடைய உரை ஆரம்பிக்கிறது
ஃபர்ஸ்ட் அவர் நம்மள வந்து பாஸ்ன்னு ஒரு தடவை சொன்னாரு. ஆமா, இவரே இருக்க அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்ஸ்ல எல்லாத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம நியூஸ் பேப்பர், நம்ம பாரத நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், தமிழ் நியூஸ் பேப்பர், எங்கேயுமே இப்படி ஒரு ஹெட்டிங்கோ இப்படி ஒரு நியூஸோ நம்ம கவர் பண்ணி பார்க்கவே இல்லை. ஆனா அவங்க வந்து மோடி மேனியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பாரத பிரதமரோட பயணத்துக்கு. அங்க எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான, நீங்க சொல்ற மாதிரி இங்க எப்படி இந்த போர்ட் முக்கியத்துவமா இருக்கோ அதே மாதிரி அங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அவங்க நம்மளோட குவாட்ல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட நல்ல ஒரு உறவுகள்ல இருக்காங்க. இப்பதான் வந்து அவங்க கலோனிய ஆதிக்கத்துல இருந்து வெளில வர்றது முயற்சி செய்யறாங்க. நம்மளும் இன்னும் வெளில வரல. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் கலோனியல்னா மைண்ட் செட்ல சொல்லுங்க. ஆமா, கலோனியல் மைண்ட் செட். இன்னைக்கும் அவங்களுடைய கவர்னர் ஜெனரல் தானே இருக்காங்க, அவங்களுக்கு பிரசிடென்ட் இல்லையே. அவங்க இன்னைக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சது கவர்னர் ஜெனரல் சந்திச்சாங்க. இன்னும் சார்லஸ் தானே அவங்க ராஜா. ஸோ சில நாடுகள்லாம் இன்னைக்கும் அந்த ராஜான்ற ராஜாங்க சிஸ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. உலகத்துக்கே டெமோக்ரஸியை பத்தி பேசின்னு இருக்கிற யூகேல இன்னைக்கும் ராஜாங்கம் தான், அதாவது சார்லஸ் தான் ராஜா. ஸோ அந்த ஊர்ல இன்னும் கவர்னர் ஜெனரல் கிடையாது, அதே மாதிரி எலெக்டட் கிடையாது. ஸோ இன்னி வரைக்கும் ராஜா தான் யூகேல. ஸோ நேரம் இங்க இது ஆஸ்திரேலியா வந்தீங்கனாலும், நியூசிலாந்து வந்தீங்கனாலும், கனடாவும் வந்தீங்கனாலுமே இன்னும் கவர்னர் ஜெனரல் தான் தவிர அவங்க வந்து ராஜான்றது வந்து இன்னும் அது மாற்றவே இல்லை. அவங்க வந்து டொமினியனா தான் இன்னும், அதாவது சில இடத்துல வந்து அவங்க இன்னும் கப்பம் கட்டுற மாதிரி தான் இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், ஸ்டில் ட்ரிபியூட்ஸ்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஆஸ்திரேலியா வந்து சார்லஸோட பேர் போட்டோல தான் அவங்க ரூபாய் அடிக்கணும், அதாவது டாலர் அடிக்கணும். ஸோ அதை இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாம வந்து தனி நாடு, நம்மளுக்கும் யூகேக்கும் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு, இப்போ இதுவும் போயிடுச்சு, நம்ம ஏன் சார்லஸ் போட்டோ போடணும்னு கேள்வி வந்திருக்கு. ஸோ அது மாறணும்னா நிறைய விஷயங்கள் மாறும். அது மாறுச்சுன்னா உலகத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்துல அப்படின்னா மாற்றம் வரப்போகுது. அப்போ பிரசிடென்ட் வருவாங்கல்ல. இப்ப இவ்வளவு நாள் இப்ப கவர்னர் ஜெனரல் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்ப இந்தியாவோடைய ஆளும் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வேற எந்த ஊர்லயும் இல்ல. நம்ம அதாவது நம்மளுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சில நாடுகள்ல தான் இருக்கு, மற்றதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட சிஸ்டம் ஆஸ்திரேலியால வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பல விஷயங்கள் இந்தோனேஷியா அதிபர் சொன்னா நான் நிறைய விஷயத்த மோடி அவர்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்மளும் காமன்வெல்த் தானே, ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் காமன்வெல்த்ல தான் இருக்கும். 2 பேருமே ஒரு காலத்துல வெள்ளக்காரன் ஆண்டான், இன்னைக்கும் ஆஸ்திரேலியா வெள்ளக்காரன் ஆள்றான்றதை நம்ம பாக்குறோமே தவிர ஒன்றும் பெருசா தெரியல. ஸோ அப்ப ஆஸ்திரேலியா ஒருவேளை அரசாங்கம், அதாவது சார்லஸ் கிட்ட இருந்து வெளில வருது, அவங்களே பிரசிடென்ட் எலெக்ட் பண்ற மாதிரி வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா, காமன்வெல்த்ல பெரிய நாடு யாராவது பண்ணிருக்காங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. இந்த நாட்டை இதை பண்ணிருக்கும் போது அதே சிஸ்டத்தை அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் புதிதாக கையெழுத்தாயிருக்கு. அது என்னன்னா, இந்தியாவில மருந்துன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அந்த ஊர்ல, அதாவது நம்ம ஊர்ல அடிபட்டுதுன்னா மஞ்சள் வைப்போம், ஜென்ரலா கட்டி வந்தா மஞ்சள் வைப்போம். இந்த மஞ்சளோட ஃபார்முலாவை எடுத்து மெடிசனா பண்ணி ஆஸ்திரேலியால எல்லா ஊர்லயுமே விற்கிறாங்க. நம்ம கொரோனா வந்த போது நிறைய இடத்துல கபசுர குடிநீர் நீங்களே காய்ச்சி பண்ணலாம். அப்புறமா கபசுர குடிநீர் டேப்லெட்னு ஒன்று வந்துச்சு நடுவில், நீங்க வந்து ஒண்ணு பண்ண வேணா அப்படியே மாத்திரையா போட்டு முழுகினா போதுன்ட்டு. அந்த மாதிரி ஃபார்முலேஷன்லாம் வரும்போது காப்பிரைட் லாஸ்ல என்ன இருக்குன்னா, ரொம்ப நாளா ஒரு பொருளை வந்து இயற்கையா வரக்கூடிய பொருளை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை நீங்க காப்பிரைட் வாங்க முடியாது. ஸோ இப்போ மஞ்சளுக்கு, பாஸ்மதி ரைஸ்க்கெல்லாம் விலைக்காரன், முக்கியமா அமெரிக்காக்காரன் வாங்கினால, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வாங்காம இருக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு, விதிமுறைகள்லாம் இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா அதை சைன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகள், அதாவது நேட்டிவ், அதாவது நேச்சுரலா வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஆஸ்திரேலியாவில் விற்கணும் அப்படின்னா நீங்க வந்து தனியா இந்த காப்பிரைட்னு போட்டு மிரட்டி உருட்டி இது வந்து அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. நான் என் ஊர்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம நேச்சுரலாவே சாப்பிடலாம். ஸோ அதில் வந்து இந்த காப்பிரைட்டோ இல்லை லீகல் ரைட்ஸோ அதெல்லாம் யாரும் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒப்பந்தம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேன். சரியா, இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, குவாடுல இருந்து அமெரிக்கா வெளில போகுது அப்படின்னா மற்ற நாடுகளோட நம்ம வந்து ஒரு கூட்டமைப்புல இருக்கணும். இதுல பெரிய நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இது 3. அமெரிக்கா வெளில போனா வேற யார் வருவா உள்ள அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றதுக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. இப்போ என்ன காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி ஃபார் டிஃபென்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. ஜாயிண்ட் பேட்ரோலிங், ஸோ ஜாயிண்டா வந்து நேவல் எக்ஸசைஸ் பண்றது, அதாவது கப்பற்படை சார்ந்த ஒத்திகை, ராணுவ ஒத்திகை பார்க்கறதெல்லாம் வந்து நம்மளால கொண்டு வரும். அதோடைய இதுவும் மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நடந்த விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல
கலாச்சார ரீதியாக இந்தியாவிலயும் ஆஸ்திரேலியாவிலும் படம் எடுக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. படம் ஆமா, நம்ம இந்தியன் படம் வந்தது இல்லையா முதல்ல 96-97 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் போயிட்டு டெலிபோன் பண்ணி போடலாம்ல. ஸோ அதுக்கப்புறமா பெருசா இல்லைன்னா டூரிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மூவி, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியும் அங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியும் இங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி சினிமாலையும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து பணியாற்றும் அப்படிங்கறது நம்ம இது பயணத்துல. கிரிக்கெட்டை பத்தி கூட ஏதோ இருக்கு போல, இங்க ஐபிஎல்லோ அதே மாதிரி அங்க நடக்கிறது வந்து இங்க நடக்க போகுது இல்ல. அதான் அதாவது முதல்ல நம்ம தான் கொண்டு வந்தோம். முதல்ல ஐசிஎல் முதல்ல வந்தது. அந்த ஐசிஎல் வந்து ஐபிஎல் மாத்தி அதை வந்து எவ்வளவு கமர்ஷியலைஸ், அதாவது கிவ் இட் டு இந்தியன் தே நோ ஹவு டு கமர்ஷியலைஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து நல்ல கமர்ஷியலைஸ் பண்ணிட்டோம். உலகத்திலேயே பணக்கார கிரிக்கெட் கிளப் அப்படின்னா எந்த கிளப் எடுத்தாலும் நம்ம தான் அதுல வந்து கிரிக்கெட் கிளப் நம்ம தான் டிக்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஐசிசி பெருசா பிசிசிஐ பெருசானா பிசிசிஐ தான் பெருசு. அப்ப நம்ம வந்து ஐபிஎல் வந்து அவங்க ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி ஈக்குவலன்ட் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வர மாதிரி பிளான்ஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸ்டீவ் வாக் அவரையும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் கல்கட்டா நகரத்தில் இருக்கக்கூடிய பல தொண்டு நிறுவனம் அவர் வச்சிருக்காரு. அதன் மூலமா பல பேருக்கு வந்து அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. ஸ்டீவ் வாக் அவர்கள் அவர் வந்து தன்னார்வலர் நிறுவனம் வச்சிருக்காரு. முன்னாடி மேபி தெரசா அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. இப்ப தனியாகவும் அவங்க பண்றாங்க. வெறும் தொண்டு நிறுவனமா இருக்கு. அதன் மூலமா பல பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, பலன் அனுபவிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் பாரத பிரதமர். அது மாதிரி ஹைலைட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து அவர் பண்ணல. ஸ்டீவ் வாக் அவர் நேரா வந்தாரு. அவரு வந்து அவருடைய மனசாட்சிக்காக அவர் பண்ணாரு அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதாவது விஷயம் இருந்தாலும் இனிமேல் மாற்றுவதற்கான வழி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோமே. ஸோ இனிமேல் பார்த்துப்பா அப்படின்றதுக்காக நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லாம சொன்ன மாதிரி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நியூசிலாந்து, அங்கேயும் நல்ல வரவேற்பு, சரியான வரவேற்பு பார்த்துருப்போம். பெரிய 2-3 முக்கியமான விஷயங்கள், அவங்க பாரம்பரியமான அந்த நடனம், இது எதிர்பார்த்தது. இதை நான் எதிர்பார்த்தேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பல்வேறு நண்பர்களுடன் விவாதிக்கும் போது அதான் சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க வந்து அவங்களும் பூர்வ குடிகளை சார்ந்து, அதாவது நம்ம பார்க்கும் போது இங்கிலாந்து முக்கியமா சொன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், இது ஜெர்மனி, இந்த 4 நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்ற ஒரு ரேஸ், இவங்க தான் டாமினண்டா எல்லாத்துலயும் இருக்காங்க. ஆனா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் அபார்ஜினிஸ் சொல்லுவாங்க. அதாவது பூர்வக்குடி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளான இடம் அது. இவங்க போய் அந்த ஆக்சுவலா சொல்ல போனா ஆஸ்திரேலியான்றது வந்து பனிஷ்மெண்ட் ஏரியா. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் ஒரு காலத்துல வந்து இங்கிலாந்துல தப்பு பண்ணிட்டானா, ஒரு ஆபிசர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து அதிரடி படைக்கு மாத்திரம் சொல்லுவாங்கல்ல, நம்ம தண்ணி இல்லாத காட்டுக்கு அதேதான் உண்மையிலேயே. ஆனா அங்க தண்ணி நடுவுல உண்மையிலே தண்ணி இல்லா காடு தான். கிழக்கு பக்கத்துல அது பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பக்கம் நியூசிலாந்துல எங்கெங்கெல்லாம் வளம் இருக்குதோ அங்க மாத்திரம் தான். ஆனாலும் நீங்க போக முடியாதுல்ல திரும்ப உடனே எல்லாம். இப்ப இருக்கிற மாதிரி விமானம் எல்லாம் கிடையாது. நான் சொல்றது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் சேர்த்து போறோம்னா அந்த அந்தமான் சிறையில் அதேதான். அதே மாதிரிதான் பிரிட்டிஷ்காரனுக்கே ஒரு இது வேணும்னா பனிஷ்மெண்ட்டுக்கு அங்கதான் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவே பனிஷ்மெண்ட் ஏரியா தான். அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அமெரிக்கான்றது ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிச்சானுங்க. 1776 250 வருஷம் ஓடிச்சு. அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி தான் கனடா, அந்த மாதிரி தான் நியூசிலாந்து. ஸோ 40 வருஷம் கழிச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம போறாரு அப்படின்னா பாத்துக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நாடு. கிரிக்கெட் டீம் கூட வந்து போயிடும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஒரு நாடு. அவர் டார்மாக்லேயே போய் நிக்கிறாரு. வரும்போதே நேரம் இறங்கினோடனே முதல்ல என்ன சொல்றது, ஆரத்தழுவி வரவேற்பது அப்படின்றத அவங்க பண்றாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பூர்வ குடிகளை வைத்து ஒரு வரவேற்பு, இதெல்லாம் ஒரு அதாவது பாரம்பரியமிக்க நாடு. அதெல்லாம் நீங்க வந்து கோட்டு சூட்டு வெள்ளக்காரன் அப்படின்றது மாதிரி இல்ல, அந்த நாட்டுக்கும் பாரம்பரியம் இருக்கு. ஆஸ்திரேலியாலையுமே அபார்ஜினிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி தான் அது அந்த நாடும். ஸோ அவங்களும் அந்த பாரம்பரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கேயும் பல்வேறு நம்மளுடைய நேவல், அதாவது இந்தியாவுடைய கப்பற்படை இப்போ நான் சொல்றது இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா அங்க போய் நம்ம வந்து டாக் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஏரியாவுக்கு வரலாம். கோடு வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் ஆரம்பிச்சு முக்கியமா சைப்ரஸ், அதுதான் இட்டாலியில கோடு ஆரம்பிங்க, நேரா குறுக்கால கோடு போட்டீங்கன்னா நியூசிலாந்துல போய் முடிகிற அளவுக்கான நட்பு நாடுகள், நேச நாடுகள் நம்மளுக்கு இப்ப இருக்கிறது. அந்த பாதை இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு பாருங்க. நீங்க வந்து நான் சொல்றது 1700க்கு முன்னாடி, 1600க்கு முன்னாடி இருந்த பாதையை இந்தியா நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இத்தாலியில் ஆரம்பித்து இத்தாலி, சைப்ரஸ், அப்புறமா இஸ்ரேல், அப்புறமா ஜோர்டான், அப்புறமா UAE, ஒமானு, அப்புறம் இந்தியா, அப்படியே நீங்க அப்படியே கீழே கோடு போட்டீங்கன்னா இந்தோனேஷியா,
அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் அப்படியே ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஏன்னா இதுல வந்து நீங்க அதை கவனிக்கல, அதுல கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பக்கம் மோடி அவர்கள் போன மாதிரி அந்த பக்கம் பாரதோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காரு இப்ப as we speak. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஹ்ரைன், குவைத்து, அப்புறமா வந்து இதுல இருந்தார், கத்தார்ல இருந்தார். இந்த 3 நாடுகள்லயும் பயணம் மேற்கொண்டார். போர் நடக்கிறது, டெய்லி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிற சமயத்துல இந்த பயணம் மேற்கொண்டு இப்போ இங்க இருந்து அமெரிக்கா சென்றிருக்கிறார். ஐநா விஷயத்துல ஒரு செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மிக்சர் குரூப் தான். நீங்க எத்தனை தடவை இடம் அப்படிதான் சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, மிக்சர் குரூப்ல ஒரு இடம் வேணும். அதுல என்னுடைய டாமினேஷன் இருக்கணும். அது இருந்ததான் சைனாவை நம்ம கவுண்டர் பண்றோமோ இல்லையோ. அதாவது ஒரு போங்கடிச்சு வந்தது தான் சைனாவோடது. சைனா வந்து சொல்றேனே, சைனா வந்து 1949க்கு முன்னாடி தான் இந்த பெர்மனன்ட் கவுன்சில் மெம்பர். அப்ப தைவான் தான் மெம்பரா இருக்க முடியுமே தவிர இப்ப இருக்க மெயின்லேண்ட் சைனா மெம்பரா இருக்க முடியாது. ஸோ இந்தியா அந்த மாதிரி ஒன்று போங்கடிச்சுலாம் நம்ம மெம்பர்ஷிப் கேட்கல. வி டிசர்வ் தட் பிளேஸ். அதாவது சூரபத்மன் சபையில வந்து வீரபாகு போய் கேட்ட மாதிரி, உனக்கு மாத்திரம் தான் சீட்டுனா எனக்கு சீட்டு இல்லாம நான் உட்காந்து பேச மாட்டேன்னு மாதிரி. ஸோ நாம வந்து அதுலயும் நம்ம வந்து இப்ப நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல நாம தான் பிரசிடென்ட் ஆகணும். அது நம்ம ஆடுறதுக்கான வேலைகளை பார்ப்பதற்கு அங்கே சென்றிருக்கிறார். ஸோ 2 பக்கம் 2 பேர் சென்றிருக்கிறார்கள். ரெண்டுமே அதே மாதிரி வரும்போது அவர் பிரசல்ஸ் வழியா வர்றார். அங்க இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் FTA பத்தி சைன் அதை பண்ணியிருக்கோம். அதை பத்தி இந்த பக்கம் பாரத பிரதமர் ஒரு ட்ரிப் அடிக்கிறாரு, அங்க பக்கம் சத்தமே இல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிட்டு இருக்காரு. உள்ள அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், அப்புறமா ராஜ்நாத் சிங் அவர்கள் 3 முக்கிய புள்ளிகளாக இருக்கிறார்கள். ஆன் அண்ட் ஆஃபா அஜித்குமார் டோவலும் இங்கே மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது இந்தியாவுடைய மேப்பு ஒழுங்கான மேப்பா மாற்றுவதற்கான முடிவாக கூட இருக்கலாம். இப்ப அடுத்த இந்த 3 இது பத்தி பேசினா அதுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மூடப்பட்டுருச்சு. மூடின அடுத்த செகண்டே யூஎஸ் வந்து 140 முக்கியமான இடங்கள், ஈரான்ல சேர்ந்த 140 முக்கியமான இடங்கள்ல வந்து அவங்க குண்டுமலை போட்டதா செய்திகள் வருது. அதற்கு எதிர்வினையா ஈரானும் அமெரிக்கா பேஸ் எங்கெங்க இருக்கோ, சவுதி, குவைத்து, ஓமான், அங்கெல்லாம் எங்கெங்க இருக்கோ அங்க இவங்களும் பதிலடி தாக்குதல் தரதா இப்ப செய்திகள் பார்க்குறோம். ஏன் திருப்பி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்கு, என்ன காரணம், இதோட பின்னணி என்ன நடக்குது? இப்ப ஒரு 2 வாரம் முன்னாடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. நம்ம கூட பேசிட்டோம். அதாவது இமானுவேல் மேக்ரோன் முன்னிலையில் ட்ரம்ப் வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி ட்ரம்ப்பும் இவரு பெசஸ்கியானும் 2 பேர் சேர்ந்து சைன் பண்ணி காமிச்ச மாதிரி, அதாவது அவரை டிஜிட்டலாக சைன் பண்ணாரு, இவர் கையில கையெழுத்து போட்டுக்கிட்டு. ஆனாலும் 2 பேருமே வந்து அந்த விஷயத்துல ஒத்து போல. 2 பேருக்குமே அந்த இடத்துல வந்து நம்பிக்கை இல்லை. இவன் பின்வாங்கல, அவனும் பின்வாங்கலன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நடுவுல இவர் அயட்டோல்லா அலி கமீனியோடைய இறுதி ஊர்வலம் நடக்கிறதுக்காக ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து அமெரிக்கா தாக்குதல் பண்ணாங்க. இவங்க வந்து கப்பல் ஹோர்மோஸை 3 நேரம் திறந்திருக்கியான்னு கேட்டா இன்னி வரைக்கும் ட்ரம்பால பைனரியா பதில் சொல்ல முடியல. இன்னி வரைக்கும் திறந்துதான் இருக்கு. ஆனா அதை பத்தி நீ பேசாதன்னு சொல்றாரு ஒரு பிரசிடென்ட். வேர்ல்டோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க ஆளால, உங்க பிரசிடென்டால இது உண்மையிலே திறந்துருக்குதா மூடி இருக்கு? ஒரு டப்பா கூட கண்டா தெரிஞ்சிடும் போல இருக்கு. ஹோர்மோஸ் தெரியல. இது வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுடைய பவுஷ். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவன் டோல் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். இவங்க வந்து அதை ஒத்துக்கல. இவங்கிட்ட இருக்கிற 10 பாயிண்ட்டும் இவங்கிட்ட இருக்கிற 10 பாயிண்ட்டும் ஒன்னா மேட்ச் ஆகல. சோ இவன் சொன்னது வந்து எல்லாரையும் மொத்தத்தையும் கையெழுத்திட்டேன்னு சொல்லி அது சும்மா அவங்க 2 பேருக்குமே அவங்க நாட்டுல அவருக்கு தேவை, இவங்க நாட்டுல இவங்களுக்கு தேவை. ஒரு நல்லடக்கம் பண்றதுக்காக 2 நாடுமே திட்டமிட்டு நடிக்கிறாங்களா இல்லையான்றது அப்புறமா தான். முதல்ல இவங்க நாட்டுக்கு இவர் அடக்கம் பண்றதுக்காக டைம் வேணும், அதுக்காக இவங்க பண்றாங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து அதுக்குள்ளே இவங்க ஆயுதத்தை எல்லாம் இது பண்ணும், இப்ப என்ன மல்டிப்ளை பண்றதுக்காக இவங்க பண்றாங்க. அமெரிக்கால காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாம தான் இவர் சண்டை போட்டுன்னு இருக்காரு. நடுவுல வந்து இவர் காங்கிரஸ் அடி வாங்கினாரு, செனட்ல அடி வாங்கினாரு, கோர்ட்ல அடி வாங்கிருக்காரு சண்டை போடாதன்னு. ஆனா ஒண்ணு, இந்த சண்டை என்னைக்கு அமெரிக்கா டாலர் அன்னைக்கோட காணி, அது மாத்திரம் தெரிஞ்சுங்க. அதனால இவங்க 2 பேர் அமெரிக்கா வந்து இதை டிராக் பண்றதுக்கான ரீசன், இந்த போர் என்னைக்கு நிக்குதோ ஈரானை நீங்க கைட்டி விட்டு தான் ஆகணும். ஈரானை நீங்க கைட்டி விட்டீங்கன்னா, அங்க நீங்க சாங்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா, ஈரான் எந்த யாருக்கு வேணா அவன் விற்பான், எவ்வளவு வேணா விற்பான், எந்த கரன்சியில வேணா விற்பான்னா அமெரிக்க டாலர் சரியும். அதற்காக தான் அமெரிக்கா வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு உட்காந்துருக்கான். உன்னை அனுப்பியே தீர்வேன்னு சொல்லிட்டு சைனாவோட பேக்கிங்லயும் ரஷ்யாவோட ஹெல்ப்னாலையும் ஈரான் வந்து மற்ற நாடுகளுடைய உதவினாலும் அவங்க தொடர்ந்து சண்டை போடுறாங்க. ரீசன் என்னன்னா, உன் நாடு நல்லா இருக்கணும், எத்தனை நாடு காலி ஆகணும்ன்றத மற்ற நாடுகள்லாம் ஈரானுக்கு உதவி செய்யுது.
அமெரிக்காவுக்கு நேட்டோ வந்து ரீசெண்டா நீ பண்றது கரெக்ட்னு சொன்னதுக்கான ரீசன் அவன் அடி வாங்கினா யூரோப்பா அடி வாங்குன்றதுனால அவன் பண்றான். ஆனா இதுல ரெண்டு பேருமே நம்பிக்கை இல்லை, ரெண்டு பேருமே ஜெயிக்கிற மாதிரி இல்லை, ரெண்டு பேரும் தோக்குற மாதிரி இல்லை. ஆனா என்னைக்கு போர் நிற்குதோ அன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு பெரிய ஒரு சிக்கல் வரும். நீங்க இப்ப சொன்னீங்க இந்த போர் நிறுத்தம், ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இறுதி ஊர்வலம் அடக்கம் பண்றதுனால இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த இறுதி ஊர்வலத்துல கூட இப்ப தற்சமயமா இருக்கிற உச்ச தலைவர் ஈரான் கூட தலை காட்டி வெளியில வந்ததா செய்தி வரல. அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே கலந்துக்க மாட்டேன், வந்தா அவரையும் இது பண்றாங்கன்ற இருக்காரா, அவர் உயிரோட இருக்கிறாருன்ற செய்தி இருக்கு. அவருடைய புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அவருடைய மூத்த மகன் தான் வந்து இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு. அதாவது சொல்றது வந்து இறுதி ஊர்வலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் பண்ணாரு. அதே மாதிரி மொஜபா கமினி அவர்கள் தான் வந்து இப்போ உச்சகட்ட தலைவராக இருக்காரு. அயட்டோல்லா கவுன்சில் அவர் தான் ஹெட்டா இருக்காரு. அவர் வராத இருக்கான காரணம் இஸ்ரேல் மேல இருக்க பயம். அமெரிக்கா என்ன பண்ணுதோ தெரியாது, இஸ்ரேல் வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஸோ ஒருவேளை வெளில வந்தாருன்னா அவரோட மூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இப்போதைய புதிய தலைமை மாற்றிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக அவரோட முகம் வந்து வெளியில காட்டப்படலை. அவர் வந்து இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்ற மாதிரி வெளியில வரல, டு பி ஃப்ராங்க். அதனால இந்த இறுதி ஊர்வலம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இப்ப அடுத்த வாரம் வந்து அவர் பேசுவார். ஸோ அவர் பேச்சுவார்த்தை நடத்துவது வந்து இதுல நடத்துவாரா, பப்ளிக்ல மைக்ல வச்சு பேசுவாரா, இல்லை பொதுக்கூட்டமா நடக்குமா, இல்லைன்னா தொலைக்காட்சி மூலமாக பேசுவாரான்றது கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். ஆனா இதுவரை அவர் வந்து இந்த போர் ஆரம்பித்த பிறகு அவர் உச்சகட்ட தலைமை வந்த பிறகு இஸ்ரேல் மேல உள்ள பயம் சொல்லலாமா? கண்டிப்பா பயம் தான். இது இஸ்ரேல் மேல இருக்கக்கூடிய ஒரு பயம். யூஎஸ் கிடையாது, யூஎஸ்ஏ இஸ்ரேல் வச்சு தானே மூவ் பண்ணாங்க முதல்ல. ஈரானை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இல்ல, 1979 முதல்ல ஈரான் வந்து இந்த அயட்டோல்லா கவுன்சில், அதாவது இந்த ஆட்சி மாற்றம் ஒரு ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பப்பட்டா இருந்த ஷா பல்வை இருக்காருல்ல, அவருடைய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு உள்ள போனாங்க இவங்க. அதாவது அயட்டோல்லா இப்ப இருக்கக்கூடிய தியோக்ரசி ஷியா கிளரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாயின். இந்த சமயத்துல அமெரிக்காவுடைய தூதரகம் வந்து தாக்கப்படுது. அப்போ வந்து இருக்கிற ஃபைல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளில வரல. அதுக்கப்புறமா இவங்க ஆளுங்களை, ஈரான் ஆளுங்களே உள்ள போயிட்டாங்க. அப்ப எடுக்கும் போது ஃபைல்ல தான் மொசாட் அப்படின்ற ஆர்கனைசேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் முதல்ல வெளியில உலகத்துக்கு தெரிஞ்சது ஈரான்ல தான் தெரிஞ்சது. அப்பதான் இது அமெரிக்காவோட சிஏஏவோட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே இருக்கு. அதுக்கான மெயின் ரீசனே இஸ்ரேல் தான் மொசாட் தான் நம்பர் 1 அப்படின்றது அமெரிக்கா சொல்ல, இஸ்ரேல் சொல்ல, வேற யாரும் சொல்ல, ஈரான் தான் சொன்னோம். அதனால கண்டிப்பா ஈரான் வந்து இஸ்ரேலை எப்படி வந்து பயப்படுவாங்களோ ஒரு ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரான் மீது எந்த அளவுக்கு கெடுக்குப்படி போட முடியுமோ அதையும் போடுவாங்க. ரெண்டு பேருமே அது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. இன்னொரு செய்தி, அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த ஊர்வலத்துல நடக்கிறப்போ ஒரு நியூஸ் பேப்பர், டெஹ்ரானோட நியூஸ் பேப்பர் வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சில பல பெயர்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப், மெலோனி, நேத்தன்ஹியூ, அப்புறம் யூஎஸ்ல இருக்கிற டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க பெயர்கள்லாம் வெளியிட்டு இவங்கெல்லாம் தீர்க்கப்படுவார்கள் ஹிட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அது இப்ப மொத்தமா அவர் இப்ப உச்ச தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்து அந்த இறுதி ஊர்வலத்துல பேசுறப்ப செய்திகள் பார்க்குறப்ப யாரெல்லாம் நம்ம உச்ச தலைவரை வந்து கொன்னாங்களோ அவர்கள் எல்லாருமே பழி தீர்க்கப்படுவார்கள் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. என்ன ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்காரு, என்ன கொலை முயற்சி பண்றாங்க ஈரான், அது அவர் சொல்ல, இஸ்ரேல் தான் சொன்னாங்க. திரும்ப அவருக்கு வந்து சொல்லனே, அவர் வந்து அவர் கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை. அமெரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே வெளியில ஈரான்ல தேடிட்டு இருக்கோம், இல்லை இஸ்ரேல்ல தேடிட்டு இருக்கோம். அமெரிக்காவுள்ள இருக்கிற ப்ராப்ளத்துக்கு காரணமா சைனாவா, இந்தியாவா, இல்ல மெக்சிகோவா, இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் ஊருக்கு இலட்சம் பிள்ளையார் கோயில் பூசாரின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தல். அதாவது நான் சொன்ன டாலர் இருக்குல்ல, அந்த டாலர் இருக்க வரைக்கும் தான் அமெரிக்கா இருக்கும். இவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாரோடைய அமெரிக்க மோகத்துக்கு காரணமே டாலர் தான். டாலர் எல்லாம் யாரும் இருக்க போறது இல்லை. ஸோ அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அமெரிக்கா இப்படி இருப்பதற்கு இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துல இருந்து வெளில வருமா, உள்ள இருக்குமா, இதை தொடர்ந்து நடத்துவதற்கான அதிபர் ட்ரம்ப் தான் அதுக்கான முக்கியமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள். அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவே உள்ளிருக்கக்கூடிய அவருடைய ரெஜிம்குள்ளேயே, இல்லைன்னா அவர்களுடைய சுருக்கமா சொல்லணும்னா சிஏஏவோ இல்லை சிஏஏக்கு பேரலா இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டோ தான் பிரச்சனையா இருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூயிஷ் லாபியோ இல்லை ஈரானுடைய எதிர்ப்போ இல்லை சைனாவோ இந்தியாவோ இதெல்லாம் இருக்கவே சான்ஸே கிடையாது.
மேபி பாகிஸ்தான்ல இருந்து இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. உடனே பாத்தியா நீ பாகிஸ்தான் எதிர்ப்பு சொல்லாதீங்க, இது அமெரிக்காவுடைய உளவு நிலையத்தோட தலைமையிலிருந்து வந்த செய்தி. பாகிஸ்தான் அமெரிக்காவை தாக்குவதற்காகவும் அமெரிக்காவை டீஸ்டெபிலைஸ் செய்வதற்காகவும் பல விஷயங்களை செய்து வருகிறது அப்படின்னு அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க உளவு நிறுவனம் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேனே தவிர என்னுடைய பாகிஸ்தான் வெறுப்பு அப்படின்றதெல்லாம் வேற. பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்டேட் வெள்ளக்காரன் கொண்டு வந்தான்றதை நான் ஆரம்பத்தில் அவன் இருக்கவே இல்லாத ஒரு நாடு, சரியா, பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நாடு, இராணுவத்திற்கென்று ஒரு நாடு. ஆனா அவன் த்ரெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நீ ஈரானை போய் பாக்குறிய, பாகிஸ்தானை பத்தி பாரு. ஊர்ல 2 பெரிய பில்டிங் டவர்ஸை இடிச்ச ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல தான் இருந்தான், ஈரான்ல இல்ல. கொண்ட 19 ஹைஜாக்கர்ஸ்ல 11 பேர் சவுதி நேஷனல்ஸ். நீ சவுதி அரேபியாவோட இன்னும் நல்ல உறவுல தான் இருக்க. அதனால நீ வந்து மற்ற நாடு மேல போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி, மற்றவனை கெட்டவன் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல முதுகுல இருக்கிற அழுக்க பார்த்துட்டு அப்புறமா நீ ஈரானை குறை சொல்றதோ, அதுக்காக நான் ஈரான் ரொம்ப நல்ல நாடு அப்படிலாம் நான் சொல்ல. ஆனா நீங்க முதல்ல அமெரிக்கா ஆக்ஷன் எடுக்கணும், யார் எடுக்கணும்? பாகிஸ்தான் தான் எடுக்கணும். ஆனா நீ ஈரான் மேல எடுத்துட்டு இருக்க. ஸோ அப்போ இது வந்து உன் ப்ராப்ளம், அது வந்து உலகத்தோட ப்ராப்ளம் இல்லை. அதனால அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஒரு எதிர்ப்பு, ட்ரம்ப்புக்கு பயம், ட்ரம்ப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு இருந்ததுன்னா அது அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டால இருக்குமே தவிர கண்டிப்பா வெளில இருந்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.